வணக்கம். இன்று அபிராமி அந்தாதியை பார்க்க வேண்டிய நாள் அல்லவா? அபிராமி அந்தாதியில் 9வது பாடலுக்கு வந்திருக்கிறோம். மிகவும் நினைந்து நினைந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு பாடல். பாடலை பதம் பிரித்து பாடும் பொழுதே நமக்கு அதில் உள்ள அன்பும் அருளும் இன்பமும் விளங்கும். அந்த பாடல் கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. வேண்டுகோள் இதுதான். அம்மே வந்து என் முன் நிற்கவே, அம்மையே என் முன்னால் வந்து நீ நிற்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். அதற்கு அந்த அம்மையை எவ்வாறெல்லாம் பாராட்டி புகழ்ந்து கூப்பிடுகிறார். ஏன் அம்மை அபிராமி பட்டர் முன் வந்து நிற்க வேண்டும்? சரபோஜி மன்னர் அந்த அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு வழிபாடு செய்ய வரும் பொழுது அந்த நிஷ்டையில் இருந்த இந்த சுப்பிரமணியன் என்ற அபிராமி பட்டர் நிறைந்த அமாவாசை அன்று பௌர்ணமி என்று கூறிவிட்டார். மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. இன்று மாலை சந்திரன் வராவிட்டால் இவரை நிற்க வைத்து அடியில் தீ மூட்டுங்கள் என்று ஆணையிட்டு சென்று விட்டார். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அபிராமி பட்டரை ஒரு கட்டி தொங்கவிட்டு கீழ் நெருப்பு வைத்தார்கள். அந்த சமயத்தில் தான் இவர் வந்து அபிராமி அந்தாதி பாடுகிறார். அப்போ அபிராம வள்ளியே, நீ என் முன்னால் வந்து நின்னால் இந்த அமாவாசையும் பௌர்ணமி ஆகிவிடும், நான் பிழைத்துக் கொள்வேன் என்பதற்காக நீ என் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்று கூறுகிறார். அதான் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. சாதாரணமாக கூப்பிட்டா வருவாளா? அதற்காக எப்படியெல்லாம் கூப்பிடுகிறார். கருத்தன, எந்தின் கருத்தில் நிறைந்தவளே, சிவனின் கருத்திலும் நிறைந்தவளே. கருத்தன எந்தைதன் கண்ணன, உலக தந்தையும் எனக்கு தந்தையுமாகிய சிவபெருமானுக்கு கண்ணாக இருப்பவளே, கருத்தாக இருப்பவளே. கருத்தன எந்தைதன் கண்ணன, சிவபெருமானுக்கு கருத்தாகவும் கண்ணாகவும் இருப்பவளே. வண்ண கனக வெற்பில் பெருத்தன, கனக வெற்பின்னா பொன்மலை, மேருமலை பொன் போல தகதகக்கும், அதை போல பெருத்த பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும், மேருமலையைப் போல் பொன்போல் மிளிர்கின்ற பெரிய ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டிய பெரிய தனங்களை உடையவளே என்று சொல்கிறார். ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் ஏன் ஊட்ட வேண்டிய நிலை வந்தது? ஞானசம்பந்தர் ஒரு அருளாளர். சிவபாத இருதயர்க்கும் பகவதி அம்மாவுக்கும் கிபி 637 ஆண்டு பிறந்தார். சீர்காழியில் பிறந்தார்.
அவருக்கு 3 வயது இருக்கும் பொழுது அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர் அவரை தோணிநாதர் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று குளத்தில் நீராடும் பொருட்டு குளத்து அந்த கரையில் அவரை படுக்க வைத்துவிட்டு இவர் தண்ணீரில் மூழ்கி தண்ணீரில் சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லலானார். அப்பொழுது தந்தையை காணாமல் இந்த ஞானசம்பந்த பிள்ளையார் அழுதார். அப்பொழுது ரிஷப வாகனத்தில் அம்மையானவள் தந்தையுடன் சேர்ந்து வந்து தன் கையில் வைத்திருந்த ஞானப்பாலை ஞானசம்பந்த பெருமானுக்கு ஊட்ட அவருடைய அழுகை நின்றது. தண்ணீரில் வந்து வெளியே வந்து பார்த்தார் சிவபாத இருதயர், ஞானசம்பந்தரனுடைய தந்தையார். வாயில் பால் இருந்தது. என்ன என்று கேட்டார். அந்த ஞானசம்பந்த பிள்ளையார் ஒரு திசையை சுட்டி காட்டினார். அங்கே ரிஷப வாகனத்தில் அம்மையும் அப்பனும் இருந்தார்கள். அப்படி ஞானசம்பந்தருக்கு பாலூட்டிய மேருமலையைப் போல் பொன்போல் பிரகாசிக்கக்கூடிய பெரிய அழகிய தனங்களை உடையவளே, ஆரமும் செங்கை சிலையும் பூமாலையை அணிந்தவளே, சிவந்த கையில் வில்லையும் அம்பையும் ஏந்துபவளே, புன்முறுவல் கொண்டிருப்பவளே, என் முன்னால் வந்து நீ நிற்க வேண்டும் என்று வேண்டுகிறார். சுருக்கமான பொருள்: கருத்தன எந்தைதன் கண்ணன, சிவனின் கருத்தாகவும் கண்ணாகவும் இருப்பவளே, வண்ண கனக வெற்பில் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர்த்திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் உறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியவுடன் ஞானசம்பந்த பிள்ளையார் உடனே தோடுடைய செவியன் என்று பாட ஆரம்பித்து விட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் அதுவும் நினைவுக்கு வருவதாக அதை நான் இந்த பாடலை சுட்டிக்காட்டுவது அவசியமாகிறது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. அந்த பிள்ளை பாடுது. தோடுடைய செவியன், இடது காதில் தோடு என்ற ஆபரணம் அணிந்தவனே. ஏன்னா இடது பாகத்தை அம்மைக்கு கொடுத்ததுனால அம்மை அணியக்கூடிய தோடு இடது காதில் இருந்தது. அதான் தோடுடைய செவியன் விடை ஏறி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி இருப்பவனே. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி, தூய வெண்மையான குற்றங்குறைகளற்ற பிறைச்சந்திரனை அணிந்தவனே. தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை அணிந்தவனே. காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்கள்வன், என் உள்ளத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டு சென்றவனே. ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த, கையில் வேதங்களை வைத்திருக்கக்கூடிய தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மன் முன்பு வேண்டி விரும்பி உன்னை வணங்க அவனுக்கு வேதங்களையும் வேதங்களினுடைய நுட்பங்களையும் ஞானவாளையும் பரிசாக கொடுத்தவனே. ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே. பெருமைகளை உடைய பிரம்மாபுரம் என்னும் சீர்காழியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவன் இவன்தான் என்று இந்த பாடலுடைய பொருள். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு அந்த முதல் பாடலை பாடிட்டார். அந்த மாதிரி ஞானப்பால் ஊட்டிய என்று அவர் நினைவு கூறுகிறார். அப்படியெல்லாம் செய்தாயே எனக்கு வந்து நிற்க மாட்டாயா என்பது மறைபொருள்.
பிரம்மனுக்கு ஞானத்தையும் வேதத்தையும் கொடுத்தவர் ஆதிசிவன். வேத நாயகன் என்றால் அது ஆதிசிவன். வேதங்களை ஆதிசிவனிடம் பெற்ற வேதங்களை தினந்தோறும் உச்சரித்து அந்த படைத்தல் தொழிலை செய்பவன் பிரம்மன். சாதாரணமாக உடனே அவருக்கு ஞானத்தை கொடுத்துருவாரா, வேதத்தை கொடுத்துருவாரா? ஊழி வளங்கொண்டு அயன்மால் இருவரும், ஆழி வளங்கொண்டு அயன்மால் இருவரும், ஊழி வளம் செய்ய ஒன்றுடர் ஆதியும், ஆழி கொடுத்தன் அச்சுதருக்கு அவ்வழி வாழி பிரம்மருக்கு வாழ் கொடுத்தானே என்கிறது திருமந்திரம். ஒன்றை சொல்லும் போது ஒன்று ஒன்றா நினைவுக்கு வர்றதை அன்பர்களுக்கு சொல்லிடணுங்கிற ஆர்வத்தில் சொல்கிறேன். ஆழி வளங்கொண்டு அயன்மால் இருவரும், ஊழி வளம் செய்ய ஒன்றுடர் ஆதியும், ஆழி கொடுத்தன் அச்சுதற்கு அவ்வழி வாழி பிரம்மருக்கும் வாழ் கொடுத்தானே. சிவனை நினைந்து பன்னெடுங்காலம் சிவனை சுற்றி வலம் செய்து வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதால் அச்சுதன் என்ற திருமாலுக்கு அவன் சக்கரத்தை கொடுத்தான். பிரம்மனுக்கு ஞானவாளையும் வேதத்தையும் கொடுத்தான். அதையெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் நினைவு கூறுகிறார். அந்த சக்கரத்தை வாங்கின திருமாலுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தியையும் கொடுத்தார். சக்கரம் பெற்றனல் தாமோதரன் தானும் சக்கரன் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கரன் தன்னை விரும்பி அர்ச்சிக்க தக்க நல் சக்தியை தான்கூறு செய்ததே. சக்கரத்தை வாங்கிட்டாரு அச்சுதன், தாங்க முடியல. அப்ப வேண்டி விரும்பி அர்ச்சனை செய்தாரு. 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தாரு. அவருக்கு தன்னுடைய சக்தியில ஒரு பாதியை கொடுத்தாரு சக்கரத்தை தாங்குவதற்காக. இதெல்லாம் தொடர்புடைய செய்திகள். இதையெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தோடுடைய செவ்வியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரானுனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்ற பாடல்ல நினைவு கூர்றாரு. அதை அபிராமி பட்டர் நினைவு கூர்றாரு. அம்மா, இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்து ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியவளே, என் முன்னால் வந்து நின்று என்னை காப்பாற்ற மாட்டாயா என்கிறது இந்த பாடல். அதனால இந்த தொடர்புடைய செய்திகளை பூரா சொல்றேன். இப்போ அந்த பாடலை முழுமையாக கேட்டு அனைத்து தொடர்புடைய பாடல்களையும் நினைந்து மகிழ்ந்து கண்ணீர் மல்க பாடினால் நாம் முன்னாலும் அம்மை வந்து நிற்பாள். கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர்த்திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. இதுதான் இந்த பாடல். பொருள் உணர்ந்து இந்த அபிராமி அம்மை அந்தாதியை 9வது பாடலை நினைவு கொண்டிருங்கள். அடுத்த ஒரு அபிராமி அந்தாதி பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.